இப்போ இந்த வாதத்திற்கு நம்ம சமநிலைப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகளும் இந்த அல்சரை குணமாக்கக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுக்கிறது அவசியம். வாதத்தை நம்ம எப்படி சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் அதற்கும் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நோய் ஏற்படுதுன்னா அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் வாதத்தை எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மலமிளக்கி சூரணம், அதாவது மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மெடிசன்ஸு, பேதிக்கு நம்ம மருந்துகள் எடுக்கணும். எடுக்கும்பொழுது வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். அதற்கு அடுத்து அல்சரை குணமாக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. அதை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் நோயோட தன்மைக்கு ஏற்றாற்போல் நம்ம 6 மாதம் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அல்சர் பிரச்சனையை குணப்படுத்த முடியும். உடல் உஷ்ணத்தை நம்ம குறைக்கணும். அதாவது உடல் சூடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும், பித்தம் மேலோங்கி இருக்கும். இப்போ பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுதும் அல்சர் எளிதில் குணமாகாது. அதனால் ஹீட் குறைப்பதற்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நம்ம வழக்கமாக நம்ம மேற்கொள்ளணும். உறக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரியான உறக்கம் இல்லாத பட்சத்திலையும் நமக்கு நிச்சயமாக வயிற்றுப்பகுதிகளில் புண் ஏற்பட ஆரம்பிக்கும்.